வணக்கம் ஆன்மீக ரசிகர்களே. 3வது வாரம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தின் வாரம். ஜனவரி 18ஆம் தேதி நிகழும் மகர அமாவாசை மற்றும் ஜனவரி 19ஆம் தேதி சூரியன் மற்றும் புதன் கும்ப ராசிக்குள் நுழையும் நிகழ்வு உங்கள் வாழ்வில் இதுவரை இருந்த மந்த நிலையை உடைக்கப் போகிறது. 12 ராசிகளுக்கும் இந்த வாரம் கிடைக்கப் போகும் அந்த ஒரே ஒரு பிரத்யேக செய்தி இதோ. மேஷம், பதவி உயர்வுக்கான அதிகாரப்பூர்வ ஆணை. இந்த வாரம் உங்கள் உழைப்பிற்கு மகுடம் சூட்டப்படும். ஜனவரி 18 அமாவாசைக்கு பிறகு நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த புதிய பதவி அல்லது ஒரு பெரிய ப்ராஜெக்டின் தலைமை பொறுப்பு உங்களை தேடி வரும். உங்கள் பெயருக்கு முன்னால் ஒரு புதிய டைட்டில் அல்லது அந்தஸ்து சேரும் வாரம் இது. ரிஷபம், திடீர் ஆன்மீக பயணம். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பயணம் அமையும். எதிர்பாராத விதமாக ஒரு புனித தலத்திற்கு செல்லும் வாய்ப்பு அல்லது ஒரு மகானின் தரிசனம் கிடைக்கும். இந்த பயணம் உங்கள் மனக்குழப்பங்களை தீர்க்கும். நீங்கள் தேடிக்கொண்டிருந்த ஒரு பெரிய கேள்விக்கு ஆன்மீக ரீதியில் விடை கிடைக்கும். மிதுனம், இன்சூரன்ஸ் அல்லது செட்டில்மெண்ட் தொகை. பண விவகாரத்தில் ஒரு பெரிய சிக்கல் தீரும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த காப்பீட்டுத் தொகை, உயில் சொத்து அல்லது பழைய பாக்கிகள் உங்கள் வங்கி கணக்கிற்கு வரும். சட்ட ரீதியான பண பரிமாற்றங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது. கடகம், புதிய பிசினஸ் பார்ட்னர். ஜனவரி 17ஆம் தேதி சுக்கிரன் இடம் மாறுவதால் உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஒரு புதிய நபர் நுழைவார். அவர் மூலம் ஒரு பெரிய தொழில் ஒப்பந்தம் அல்லது புதிய முதலீடு கிடைக்கும். உங்களை விட அனுபவம் வாய்ந்த ஒரு நபர் உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல கைகோர்ப்பார். சிம்மம், நவீன தொழில்நுட்பத்தால் முன்னேற்றம். வேலை செய்யும் இடத்தில் பழைய முறைகளை மாற்றி புதிய சாப்ட்வேர் அல்லது AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தொடங்குவீர்கள். இது உங்கள் வேலையை சுலபமாக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் செய்யும் ஒரு சிறிய தொழில்நுட்ப மாற்றம் உங்கள் சம்பள உயர்வுக்கு வழிவகுக்கும். கன்னி, கலைத்திறமையால் கல்லா கட்டும். உங்கள் பொழுதுபோக்காக இருந்த ஒரு விஷயம், உதாரணத்திற்கு சமையல், கலை, கைவினை, இந்த வாரம் வருமானம் தரும் தொழிலாக மாறும். மக்கள் மத்தியில் உங்கள் திறமைக்கு ஒரு மதிப்பு உருவாகும். உங்கள் கிரியேட்டிவ் ஐடியா ஒன்று இந்த வாரம் வைரலாகும் அல்லது பெரும் லாபம் தரும். துலாம், வீட்டு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி. சொத்து அல்லது வீடு தொடர்பாக உறவினர்களுடன் இருந்த நீண்ட கால நீதிமன்ற வழக்கு அல்லது குடும்ப பஞ்சாயத்து ஒரு சுமூகமான முடிவுக்கு வரும். பத்திரம் கைக்கு வரும். சொந்த வீடு கட்டுவது அல்லது வாங்குவது தொடர்பான தடைகள் இந்த வாரம் முழுமையாக நீங்கும். விருச்சிகம், எழுத்து பேச்சு மூலம் லாபம். நீங்கள் அனுப்பும் ஒரு மின்னஞ்சல் அல்லது பேசும் ஒரு பேச்சு உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை பெற்றுத்தரும். மீடியா அல்லது கம்யூனிகேஷன் துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். உங்கள் கையெழுத்திற்கு ஒரு பெரிய மதிப்பு உண்டாகும் வாரம் இது. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். தனுசு, காணாமல் போன விலைமதிப்பற்ற பொருள். வீட்டில் தொலைந்து போனதாக நினைத்த ஒரு நகை, ஆவணம் அல்லது விலை உயர்ந்த பொருள் தற்செயலாக உங்கள் கண்ணில் படும். இது உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும். பொருள் வரவு மட்டுமின்றி இழந்த மதிப்பும் மரியாதையும் மீண்டும் கிடைக்கும். மகரம், புதிய தோற்றம், புதிய அடையாளம். உங்கள் ராசியில் நிகழும் அமாவாசை உங்களை ஒரு புதிய மனிதனாக மாற்றும். உடை அலங்காரம், உடல் எடை குறைப்பு அல்லது புதிய ஹேர் ஸ்டைல் என உங்களை நீங்களே மாற்றிக்கொள்வீர்கள். மக்கள் உங்களை பார்க்கும் விதம் மாறும். ஒரு புதிய பிராண்ட் ஆக உருவெடுப்பீர்கள். கும்பம், கனவில் வந்த செய்தி நிஜமாகும். சுக்கிரன் மற்றும் புதன் உங்கள் ராசிக்கு வருவதால் உங்கள் உள்ளுணர்வு அதிகமாகும். உங்கள் கனவில் தோன்றிய ஒரு விஷயம் அல்லது ஒரு ஐடியா இந்த வாரம் நிஜத்தில் அப்படியே நடக்கும். இதுவரை மறைமுகமாக இருந்த எதிர்ப்புகள் விலகி ரகசிய வெற்றிகள் தேடி வரும். மீனம், முக்கிய சங்கத்தில் கௌரவ பதவி. பெரிய கிளப்புகள், சங்கங்கள் அல்லது குழுக்களில் உங்களுக்கு ஒரு முக்கியமான கௌரவ பதவி அல்லது உறுப்பினர் அங்கீகாரம் கிடைக்கும். செல்வாக்குள்ள மனிதர்களின் நட்பு கிடைக்கும். VIP அந்தஸ்து கொண்ட நபர்களுடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு அமையும். உங்கள் காலை இனிதாகட்டும். மேலும் தகவலுக்கு தேவபூமி சேனல் ஆங்கிலம் மற்றும் தமிழில் பாருங்கள். நன்றி.